யாழில் இன்று பணிப்புறக்கணிப்பில் சுகாதார தரப்பினர் பெரும் அவதிக்குள்ளாக போகும் மக்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக உள்ள ரணில். உள்ளூராட்சி தேர்தலில் சிங்கள தேசிய கட்சிகளை நிராகரிப்போம், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வலியுறுத்தும். மாகாண சபை தேர்தலை நடாத்த காத்திருக்கிறோம், சட்ட ஏற்பாடுகளை செய்து தருமாறு மேலதிக தேர்தல் ஆணையாளர் கோரிக்கை. யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் மற்றும் கணக்காளரின் செயற்பாடுகளுக்கு எதிராக இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக சுகாதார தரப்பினர் அறிவித்துள்ளனர். இதன்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை வைத்திய அதிகாரிகள், யாழ்ப்பாணம் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் உள்ளிட்ட சில சங்கங்கள் இணைத்து இவ்வாறு புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இதன் காரணமாக யாழ்ப்பாணம் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகாதார சேவைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிகிச்சை நிலையங்கள் ஆகியன இன்று முதல் முடங்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி புறக்கணிப்பின் போது பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்த முழுமையான பொறுப்பையும் மாநகர சபை ஆணையாளரும் கணக்காளரும் ஏற்க வேண்டும் எனவும் சுகாதார தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை 9:30 மணிக்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார். ஊவா மாகாண முதலமைச்சராக தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தசாநாயக்கவின் காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்கவே அவர் அழைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஏப்ரல் 17 லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு முதலில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. எனினும் அன்றைய தினத்தில் அவர் முன்னிலையாக இயலாமை குறித்து அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையிலேயே அவர் இன்று ஆணைக்குழுவில் முன்னிலையாக திட்டமிடப்பட்டுள்ளார். ஒரு சிங்கள தேசிய கட்சி தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வது தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் உரிமைகளை பாதிக்கின்ற ஒரு விடயமாக அமையும் என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் மே மாதம் 6ஆம் நாள் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறோம். நாம் முன்னரும் பல தடவைகள் சுட்டிக்காட்டியபடி தமிழ் மக்களின் சம்மதத்தை பெறாத ஸ்ரீலங்காவின் அரசியல் சட்டங்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் நிராகரித்து வருகிறது. இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் சட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற எந்த தேர்தல்களையும் கொள்கை நிலை நின்று நாம் ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ இல்லை என்பதனை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதேவேளை தேர்தல்கள் மக்களின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக அனைத்துலக அரங்கில் கருதப்படுவதால் தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலில் பங்கு பெற்று வருகின்ற நிலைப்பாட்டை உத்தி சார்ந்த நிலையில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நிலையில் நின்று நடைபெற உள்ள உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக எமது கருத்துக்களை முன்வைக்கிறோம். தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகளாக தமிழ் தேசம் என்ற நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கு பாரம்பரிய தாயகம் உண்டு. அவர்கள் சுய நிர்ணய உரிமைக்கு உறுத்துடையவர்கள் என்ற நிலைப்பாட்டை கொண்ட அரசியல் கட்சிகளே தமிழர் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும். சிங்கள தேசிய கட்சியான JVP சில அமைப்புகளுடன் அணி சேர்ந்து NPP என்ற பெயரில் ஊழலுக்கு எதிராக அறைகூவல் விடுத்த ஒரு பின்னணியில் ஒரு தொகுதி தமிழ் மக்கள் அக்கட்சியினை ஆதரித்தமையினை நாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவதானித்திருந்தோம். ஒரு சிங்கள தேசிய கட்சி தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வது தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் உரிமைகளை பாதிக்கின்ற ஒரு விடயமாக அமையும். இங்கு எந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து மக்கள் பிரதிநிதிகளாக வருகிறார்கள் என்பது முக்கியமையான்றி தமிழர்களாக இருப்பது மட்டும் அவர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக அமைந்து விடுவதில்லை என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். JVP-யினை பொறுத்தவரையில் அவர்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசத்துக்கு எதிரான ஒரு இனவாத நிலைப்பாட்டை எடுத்த கட்சி என்பதனை நாம் அறிவோம். ஸ்ரீலங்கா அரசின் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு போரை முன்னிறுத்தி நடாத்திய கட்சிகளில் ஒன்றான JVP-யினை நாம் பார்க்க வேண்டும். இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் முன்வைத்து செயல்பட்டது JVP என்பதனை நாம் அறிவோம். இதேபோல் பீட்டோம்ஸ் என்ற சுனாமி புனர்வாழ்வு கட்டமைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் விடுதலை புலிகளும் இணைந்து உருவாக்கிய போது அதனையும் நீதிமன்றம் ஊடாக தடுத்து நிறுத்தியது JVP என்பதனையும் நாம் அறிவோம்.
முள்ளிவாய்க்காலில் சிந்திய ரத்தத்தில் இவர்களின் கரங்கள் உள்ளன என்பதையும் நாம் அறிவோம். இப்பொழுது ஜேவிபி வேறு, என்பிபி வேறு என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை தீவில் தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்றோ, இலங்கை தீவில் தேசிய இன பிரச்சினை என்று ஒன்று உண்டு என்பதோ இன்று வரை ஜேவிபியாலோ அல்லது என்பிபியாலோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இங்கு ஜேவிபியுடன் இணைந்து இருக்கின்ற ஏனைய சிறிய அமைப்புகள் ஜேவிபியின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்புகளாக உள்ளன. இங்கு ஜேவிபி என்கின்ற ஒரு மரத்தை சுற்றி படர்கின்ற கொடிகளாகவே என்பிபியில் உள்ள ஏனைய அமைப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் ஜேவிபி என்கின்ற அமைப்பு அது என்பிபி என்ற முகத்தில் வந்தால் என்ன, வேறு எந்த வடிவத்தில் வந்தால் என்ன, நாம் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த இனவழிப்பு நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதுடன் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை சம்பந்தமான எத்தகைய நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி தமிழ் மக்களின் முன் அரசியல் செய்வதே நன்மையானதாக இருக்கும். ஆனால் அவற்றை உருமறைத்து ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாகவும் எல்லோரையும் சமத்துவமாக நடத்துகின்றவர்களாகவும் தாங்கள் இனவாதம் அற்றவர்களாகவும் இவர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தி வருகின்றனர். இங்கு இனவாதம் என்கின்ற போது தனி மனிதர்கள் நிலைப்பாடு அரசியல் பார்வையில் முக்கியமானதல்ல, அரசின் நிலைப்பாடே முக்கியமானது. இப்போது என்பிபி தலைமை தாங்கும் ஸ்ரீலங்கா அரசு அடிப்படையில் ஒரு பேரினவாத அரசு என்பது என்பிபிக்கு தெரியும். ஸ்ரீலங்காவின் அரசு முறைமை ஜனநாயகம் என்று கூறப்பட்டாலும் அது ஒரு இனநாயகமாக பெரும்பான்மை இனத்தவருடைய முடிவுகளுக்கு மட்டும் இடம் கொடுக்கின்ற ஒன்றாக இருப்பதனை அனைவரும் அறிவோம். இந்த சூழலில் இலங்கை தீவில் தமிழ் மக்களுடைய ஈரமை மீட்கப்படுவதும் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் வென்றெடுக்கப்படுவதும் தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தினால் தான் சாத்தியமாகும். இதனால் ஊழல் ஒழிப்பு என்றோ சமத்துவம் என்றோ முகம் காட்டி தமது உண்மை முகத்தை மறைத்து நிற்கும் என்பிபிக்கு ஆதரவு வழங்குவீர்கள் என்றால் வரலாற்று தவறு இழைத்தவர்களாக எதிர்கால தலைமுறை எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற ஒரு ஊழல் சூழல் உருவாகும் என்பதனை எச்சரிக்கையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். என்பிபிக்கு மட்டுமல்ல, எந்த சிங்கள தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் தங்கள் ஆதரவை வழங்காமல் இருந்தால் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாட்டில் இருந்து முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். மேலும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் தமக்குள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளாது பிரிந்து நின்று தேர்தல்களை அணுகும் ஒரு நிலை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவாக மக்கள் பிரதிநிதித்துவம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளை விட ஏனைய கட்சிகளுக்கு போகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் கவலையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த நிலையை தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் கவனத்தில் கொண்டு இது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் அவசியம் என்றும் நாம் வலியுறுத்துகிறோம். இதுவரை காலமும் தனித்து நின்று தேர்தல்களை எதிர்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தடவை கூட்டாக தேர்தலை எதிர்கொள்வதை நாம் வரவேற்கிறோம். தமிழர் தேசத்தை வலுப்படுத்தக்கூடிய ஓர் கூட்டமைப்பாக இந்த அணி வளர வேண்டும் என்பதும் எமது விருப்பமாகும் என்று அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடாத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்து தர வேண்டும். நாம் இதற்காக தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் எம்பி சுமந்திரன் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணை போன்று ஒன்றை தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினால் பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியும் என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்களிடம் இது தொடர்பான சட்ட ஏற்பாட்டை செய்து தருமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ஒன்று, எல்லை நிர்ணய அறிக்கையை நிறைவேற்றுங்கள், அல்லது பழைய முறைமையில் தேர்தலை நடாத்துவதற்கு ஒரு பிரேரணையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுங்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்ட பின்னர் இன்னும் நடாத்தப்படவில்லை. மாகாண சபைகளின் காலம் முடிவடைந்தாலும் தேர்தல்கள் நடாத்தப்படாமல் உள்ளது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு என தெரிவித்தார். கொழும்பு விசாக வித்தியாலயத்தில் கல்வி பயின்ற மாணவி ரணுலி விஜயசிர்வர்த்தன ஒரே வருடத்தில் காப்போத சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவி 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற 2023ஆம் கல்வியாண்டுக்கான காப்போத சாதாரண தர பரீட்சையில் தோற்றியிருந்த நிலையில் 8A சித்திகள் மற்றும் ஒரு B சித்தியினை பெற்று சாதனை படைத்தார்.
இதனை அடுத்து 6 மாதங்களுக்குள்ளாகவே 2024ஆம் கல்வியாண்டுக்கான உயர்தர பரீட்சையிலும் அவர் தோற்றியிருந்த நிலையில் அதிலும் 3 ஏ சித்திகளை குறித்த மாணவி பெற்று விசேட சாதனை படைத்துள்ளார்.